கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கர்த்தருக்கு சித்தமாய்ந்தால் இன்று முதல் நாம் யாக்கோபின் நிருபத்தை நமது காலை தியானங்களிலே தியானிக்க இருக்கிறோம். இதனை உயிருள்ள விசுவாசம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டிலே 4 யாக்கோபு எனப்பட்ட நபர்கள் தோன்றுகின்றனர். அவர்களில் ஒருவர் செபதேயுவின் குமாரனான யாக்கோபு. இவரை குறித்து மார்க்கு 1 அதிகாரம் 19 நாம் வாசிக்கின்றோம். அடுத்தது அல்பேயின் குமாரனான யாக்கோபு. இவரை குறித்து மார்க்கு 3 அதிகாரம் 18 நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 6 அதிகாரம் 16 யூதாவின் சகோதரனாகிய யாக்கோபு. ஆங்கில வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஜேம்ஸ் த சன் ஆஃப் ஜூடாஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு. இவரை குறித்து மத்தேயு 13 அதிகாரம் 55 வாசிக்கலாம். அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்குள்ள பொதுமக்கள், இவன் தச்சன் அல்லவா, இவருடைய சகோதரர்களான யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா ஆகியோர் நம் மத்தியிலே இருக்கிறார்கள் அல்லவா, 56 இவருடைய சகோதரிகளும் நம் மத்தியிலே வாழுகிறார்கள் அல்லவா என்று கூறுவதை நாம் கேட்கலாம். இந்த 4வது நபராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் கருதுகின்றார்கள். இந்த யாக்கோபு அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திலே எருசலேம் ஆலோசனை சங்கத்தின் தலைவராக இருந்தார். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கொல்லப்படுகிறார். அவருக்கு பின் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபே எருசலேம் திருச்சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டு இவர் அப்போஸ்தலனாகிய பவுலாலும் பிற அப்போஸ்தலர்களாகவும் மிகவும் மதிக்கப்பட்டவராக இருந்தார். இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே அவரை விசுவாசிக்கவில்லை. யோவான் 7 அதிகாரம் 5 அவருடைய சகோதரர்களும் அவரை விசுவாசிக்கவில்லை என்று யோவான் நமக்கு குறிப்பிட்டுள்ளார். எப்பொழுது இந்த யாக்கோபு விசுவாசியாக மாறினார்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 7 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த யாக்கோபிற்கு தரிசனமானார் என்று வேதம் கூறுகிறது. அதன் பின்பே இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்தார். கலாத்தியர் 2 அதிகாரம் 9 அப்போஸ்தலனாகிய பவுல் ஆதி திருச்சபையின் தூண்கள் என்று யாக்கோபு, பேதுரு, யோவான் ஆகிய 3 குறிப்பிட்டுள்ளார். அங்கே இந்த இயேசு கிறிஸ்துவின் சகோதரனான யாக்கோபே ஆதி திருச்சபையின் தூணாக கருதப்பட்டார் என்று பவுல் கருதினார். இந்த புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டிருக்கலாம்? வேத வல்லுநர்கள் இந்த புஸ்தகம் கிபி 45 முதல் 48 எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதுகின்றனர். ஏனென்றால் அதற்கு பின்பு யாக்கோபு இரத்த சாட்சியாக மரிக்கின்றார். அதே போல எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டதும் இந்த நிருபத்தில் குறிப்பிடப்படாமல் இருப்பதனால் இது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் எழுதப்படுவதற்கு முன்பதாகவே இந்த யாக்கோபின் நிருபம் எழுதப்பட்டதாக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார்? 1 அதிகாரம் 1 சிதறப்பட்ட 12 கோத்திரத்திற்கு எழுதப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கிறது. அதன் பொருள், யூதர்கள் விசுவாசிகளான பின்பு அவர்களுக்கு யாக்கோபு இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். இந்த புஸ்தகத்தின் தலைப்பு உயிருள்ள விசுவாசம் என்று நான் கூறினேன். அதான் அந்த தலைப்பில் தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த புஸ்தகத்தில் மொத்தம் 108 வசனங்கள் இருக்குது. அதில் 54 வசனங்கள் கட்டளைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இம்பரேட்டிவ்ஸ். அதாவது ஒரு வசனம் ஒரு கோட்பாட்டை நமக்கு போதிக்குமே என்றால் அடுத்த வசனம் அந்த கோட்பாட்டை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. இதன் மூலமாக கிறிஸ்தவ விசுவாசமும் வாழ்வும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. ஃபெய்த் அண்ட் ப்ராக்டிஸ் ஆர் இன்செப்பரபிள் என்பதை யாக்கோபு விளக்குகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த யாக்கோபு எழுதின நிருபத்திலே மத்தேயு 5 முதல் 7 அதிகாரங்கள், அது இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் 14 முறை மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. 14 quotations from the Sermon on the Mount. பழைய ஏற்பாட்டில் உள்ள 21 புஸ்தகங்களை யாக்கோபு இந்த ஒரு சிறு நிருபத்திலே மேற்கோள் காண்பித்துள்ளார். ஆச்சரியமான ஒரு காரியம். அது பழைய ஏற்பாட்டை அவர் எவ்வளவு ஆழமாக அறிந்திருந்தார் என்பதை நமக்கு விளக்குகிறது.
அது மட்டுமின்றி ஆபிரகாம், எலியா, யோபு, ராகாப் போன்ற பழைய ஏற்பாட்டின் நபர்களை நமக்கு முன் உதாரணமாக பயன்படுத்தி இருக்கிறார். இந்த யாக்கோபின் புஸ்தகம் யோவான் ஸ்தானகனுடைய பிரசங்க நடைமுறையிலே எழுதப்பட்டிருக்குது. எப்படி யோவான் ஸ்தானகன் பிரசங்கம் பண்ணாரோ, ஜான் த பேப்டிஸ்ட், அதே போல யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இதிலே அவர் கிறிஸ்தவர்களாகிய நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அழைக்கின்றார். யாக்கோபு 2 அதிகாரம் 17 நாம் மைய வசனமாக எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய தியானங்களுக்கு. அது என்ன கூறுகிறது? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். ஃபெய்த் விதவுட் ஒர்க்ஸ் இஸ் டெட். எனக்கு விசுவாசம் இருக்கு என்று நான் சொல்கிறேன். ஆனால் அந்த விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் அதை எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? அதை எப்படி பிறர் அறிந்து கொள்ள முடியும்? 2 காரியங்கள் இந்த நூல் அறிமுகத்திலிருந்து. 1, யாக்கோபு விசுவாசமும் வாழ்வும் பிரிக்க முடியாதது என்று கூறுகிறார். ஃபெய்த் அண்ட் லைஃப் ஆர் ஃபெய்த் அண்ட் ப்ராக்டிஸ் ஆர் இன்செப்பரபிள். அதே போல நம் வாழ்வில் நம்முடைய விசுவாசத்தை வாழ்ந்து காட்ட நாம் அழைக்கப்பட்டவர்கள். We are called to live out our faith. நான் ஒரு விசுவாசி, நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், நான் வேதத்தை நம்புகிறேன்னு சொல்லி வாயினால் அறிக்கையிட்டால் மட்டும் போதாதுங்க. அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். கர்த்ததாமே இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தின் தியானங்களின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நடைமுறை வாழ்விலே செயல்படுத்தும் செயல் வீரர்களாக நம்மை கட்டி எழுப்புவாராக. ஆமேன்.